பொருளாதார இலக்குகளை அடையும் நோக்கில் இணக்க அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. අධිවේග මාර්ග ගාස්තු රාත්‍රී 9 සිට උදෑසන 5 දක්වා කාලය රුපියල් 50කින් අඩු කරනවා. එක් සමුදිලාභයකට මාසයකට සහල් කිලෝ 5ක් බැගින් அதிவேக வீதிகளுக்கான கட்டணம் இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை 50 ரூபாவினால் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சமுர்த்தி பயனாளி ஒருவருக்கு மாதாந்தம் 5 கிலோகிராம் அரிசியை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான செலவை சமுர்த்தி கொடுப்பனவில் இருந்து குறைக்க உள்ளோம். பயரை 15 ரூபாவால் குறைக்க உள்ளதோடு 10 ரூபாவால் 1 கிலோகிராம் பருப்பின் விலை குறைவடைய உள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. 1 கிலோகிராம் நெத்தலியை 5 ரூபாவால் குறைக்க உள்ளோம். வெள்ளை சீனி 1 கிலோகிராம் 2 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. மருந்து பொருட்களுக்கான விலை ஏற்கனவே 40 வீதத்தால் குறைக்கப்பட்டிருப்பதை எமது சுகாதார அமைச்சர் விவரித்துள்ளார். தற்போது சேர்க்கப்பட்டுள்ள வரிகள் இந்த விடயத்தில் உள்வாங்கப்படவில்லை. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மா 400 கிராமின் விலையை 250 ரூபாவாகவும், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டின்மீன் 425 கிராம் 125 ரூபாவாகவும் தொடர்ந்தும் விலைகளை பேணுவதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மற்றும் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதிக்கிடையே விலை திருத்த அறிக்கை ஒன்றை நான் சபையில் சமர்ப்பிக்க உள்ளேன். 25 பொருட்களுள் 23 பொருட்களின் விலை முன்னரை விட குறைக்கப்பட்டுள்ளதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். බාණ්ඩ 25ක මිල 23ක් එදාට වැඩිය අඩු ගානේ 100%කින් 120කින් වෙනස් වෙලා අඩු වෙලා තිබෙනවා කියන එක මම මේවත් මතක් කරන්න කැමතියි. வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட வரி திருத்தங்கள் தொடர்பிலேயே இந்த கண்ணோட்டம். எவரேனும் வழக்கு தாக்கல் செய்யும் போது வழக்கு தாக்கல் செய்வதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். வீதி சட்டங்களை மீறுவோருக்கான குறைந்தபட்ச அபராதம் 2500 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விசா கட்டணத்தையும் அதிகரிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மொழி மாற்றம் செய்யப்பட்ட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களுக்கான கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளன. தேசிய வரி பேரவை ஸ்தாபிக்கப்பட உள்ளதுடன் ஒன்புட்ஸ்மன் ஒருவரும் நியமிக்கப்பட உள்ளார். வரி செலுத்துவோரை ஊக்கப்படுத்துவதற்கான சலுகைகள் வழங்கப்பட உள்ளன. கப்பல் மற்றும் விமான கட்டணங்களை $50 வரை அதிகரிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஈஸி கேஷ் உள்ளிட்ட நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் 10,000 ரூபாவுக்கு 5 ரூபாய் என்ற அடிப்படையில் புதிய வரி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தொலைத்தொடர்பு கட்டணமும் 2.5 வீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளது. கையடக்க தொலைபேசிகளில் சிம் கார்டு ஒன்றை செயற்படுத்தும் போது 200 ரூபாய் கட்டணம் அறவிடப்பட உள்ளது. மதுபானம், புகையிலை மற்றும் சூதாட்டத்துக்கான 40 வீத வரியை தொடர்ந்தும் பேணிச் செல்வது என்றும் வரவு செலவு திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ளது. வருமான வரியிலும் திருத்தம் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகபட்ச வரி விகிதாசாரம் 40 வீதம் என்பதுடன் வரி விடுவிப்பு எல்லையை கடந்த ஒவ்வொரு மட்டத்துக்குமாக தலா 6 லட்சம் ரூபாய் வீதம் 4 தொடக்கம் 24 வீதம் வரை அறவிடப்பட உள்ளது. வட்டி வருமானத்துக்கு அமைய அறவிடப்படுகின்ற வட்டியும் 5 வீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளது. 60,000 ரூபாவுக்கு குறைந்த வட்டி வருமானம் கிடைக்கும் சேமிப்பு கணக்குகளுக்கு வழங்கப்பட்டிருந்த வரி சலுகை நீக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட பிரஜைகளின் 1,25,000 ரூபாய் வரையான வட்டி வருமானத்தை வருமான வரியிலிருந்து விடுவிக்கவும் வரவு செலவு திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ளது. வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரியும் திருத்தப்பட்டுள்ளதுடன் மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய் வரி எல்லையை விதிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாவது சேவை வருமானம் 50,000 ரூபாய் வரை கிடைக்கும் போது 10 வீத வரியும், 50,000 ரூபாவுக்கு மேல் கிடைக்கும் போது 20 வீத வரியும் செலுத்தப்பட வேண்டும் என வரவு செலவு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் வரி அவர்களது சம்பளத்திலிருந்து குறைக்கப்பட வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாகனங்கள் தொடர்பிலும் சில திருத்தங்கள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் 100 கிலோ வாட்டை விட குறைந்த எலக்ட்ரிக் கார் ஒன்றுக்கான வரி குறைக்கப்பட்டுள்ளது. லோரி மற்றும் 5 தொன்களை விட குறைந்த குளிர்சாதன வசதியுடைய டிராக்கரை இறக்குமதி செய்வதற்கான கால எல்லை 10 வருடங்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கார்களுக்கான ஏர்பேக், ABS மற்றும் ஆசன பட்டிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. வாகன உரிமை கட்டணம் சுங்கப்பிரிவிலிருந்து வாகனங்கள் விடுவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே அறவிடப்பட உள்ளது. 5 வருடங்களுக்கு மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது வரிச்சலுகையை வழங்கவும் வரவு செலவு திட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து சமுர்த்தி பயனாளிகளின் வருமானத்தை அதிகரிப்போம். எமது இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவோம். இது தொடர்பில் ஆராய செயலணி ஒன்றையும் ஸ்தாபிப்போம். அதற்கமைய சமுர்த்தி திட்டத்தை ஜன இசுரு என பெயரிடுவதற்கு நான் பிரேரிக்கிறேன். சமுர்த்தி வியாபார ஜன இசுரு லெச நம் கிரிம மா யோஜனா கர்ணமா.
5 வயது தொடக்கம் 19 வயது வரையான அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காப்புறுதி வழங்கப்படவுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாவும், வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெறுவோருக்கு 10,000 ரூபாவும் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்க உள்ளது. உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இலவசமாக டேப்கள் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடசாலைக்கு 50 கணினிகள் வீதம் அனைத்து பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட உள்ளன. விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான நாளாந்த கொடுப்பனவை 150 ரூபாய் வரை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை அனைத்து பிள்ளைகளுக்கும் சேமிப்பு கணக்குகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதற்கான அனுமதி கிடைக்காத மாணவர்கள் Z புள்ளிகள் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கும் பட்டப்படிப்பு நிறுவனங்களில் உயர் கல்வியை தொடர்வதற்கு 8 லட்சம் ரூபாய் மானிய கடன் வழங்கப்பட உள்ளது. பிரிவினாக்களில் கல்வி பயிலும் பிக்கு மாணவர்களுக்கு மாதாந்தம் 2500 ரூபாய் புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகளுக்காகவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கம் பயன்படுத்தாத காணிகளை விவசாய செய்கைகளுக்காக பயன்படுத்துவது மற்றும் கமநல கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தல் என்பன இதில் முக்கியமானவையாகும். 15,000 பசுக்களை இறக்குமதி செய்து ஒரு பண்ணையாளருக்கு 10 என்ற அடிப்படையில் பகிர்ந்தளிக்கவும் வரவு செலவு திட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கோழி பண்ணையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதிகபட்ச சில்லறை விலையாக 420 ரூபாய் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பண்ணைகளுக்கான சோளம் இறக்குமதி செய்யவும் மானியம் வழங்கப்பட உள்ளது. உள்நாட்டு கலைஞர்களுக்கு லக்ஷல நிலுவை பணத்தை செலுத்துவது, பண்டித் அமர்தேவ இசை ஆசிரமத்துக்கு 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்தல் என்பதும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள மேலும் சில பிரேரணைகளாகும். ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக பங்களிப்பு ஓய்வூதிய முறைமையொன்றை ஊக்குவிக்கும் அரசாங்கம் அனைத்து அரச மற்றும் தனியார் சேமலாப நிதி கணக்குகளை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துவதற்கும் உத்தேசித்துள்ளது. முச்சக்கர வண்டிகள் மற்றும் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வாகனங்களை கண்காணிப்பதற்கான நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளது. தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அனைத்தையும் ஒரே நிறுவனத்தின் கீழ் பொதுவான பயன்பாட்டு வசதியாக நடத்திச் செல்லவும் வரவு செலவு திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்புக்காக போலீசாருக்கு 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புகைத்தல் ஒழிப்பு ஜனாதிபதி செயலணிக்கு 500 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்குமாறு சிகரெட் உற்பத்தியாளர்களுக்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர மேலும் பல யோசனைகளும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நேரடி வரி வருமானத்தை 28 வீதத்திலிருந்து 40 வீதம் வரை உயர்த்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மறைமுக வரியை 80 வீதத்திலிருந்து 40 வீதமாக குறைப்பதற்கும் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக யோசனை முன்வைத்துள்ளது. வருமான வரி விகிதாசாரத்தை 15 வீதம், 28 வீதம், 40 வீதம் என 3 கட்டங்களாக சீரமைக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்கள், பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி, வங்கி, கல்வி ஆகிய துறைகள் தொடர்ந்தும் 14 வீதத்துக்கு குறைந்த வரி வீதத்தில் பேணிச் செல்லப்பட உள்ளன. நிதியம், ஆதாய பங்கு, முறிகள் மற்றும் திரைசிறை உண்டியல்கள் மீதான வரி விகிதத்தை 10 வீதத்திலிருந்து 14 வீதம் வரை அதிகரிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மீன்பிடித்துறையின் மேம்பாட்டுக்காக 1200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், அம்பாறை மற்றும் கராப்பிட்டிய வைத்தியசாலைகளில் 1000 மில்லியன் ரூபாய் செலவில் சிறுவர் சிகிச்சை பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. வடமாகாணத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீடு மேற்கொள்வதற்கும் விசேட வரிச்சலுகைகளை வழங்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியை பதுளை வரை விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் குடிநீர் திட்டத்தை விருத்தி செய்வதற்காக 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களுக்காக 25,000 வீடுகள் நிர்மாணித்துக் கொடுப்பதற்கான யோசனைகள் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான காணிகளை அரசாங்கம் இலவசமாக பெற்றுக் கொடுக்கும் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வீடமைப்புகளை துரிதப்படுத்துவதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் கட்டியெழுப்பும் நோக்கில் 180 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.